ஹலோ நீட் ஆஸ்பிரன்ட்ஸ், நீட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நான் உங்களுக்கு 10 இம்பார்ட்டன்ட் நீட் டிப்ஸை ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு ஒரு கோல்டன் ரூலும் இருக்கு. ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப், என்சிஆர்டி இஸ் யுவர் ப்ரையாரிட்டி. என்சிஆர்டியை எந்த காரணத்துக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபார் த பயாலஜி இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். பயாலஜியில் வந்துட்டு நீங்கள் 10 to 15 டைம்ஸ் வந்துட்டு என்சிஆர்டியை லைன் பை லைன் படிச்சே ஆகணும். தென் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணணும். இது உங்களோட மேஜரான 360 மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபார் த கெமிஸ்ட்ரியில் 2 பார்ட் இருக்குது நம்மளுக்கு, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் மோர் ஆர் லெஸ் பயாலஜி மாதிரி தான். ஸோ பயாலஜிக்கு நீங்கள் நான் என்ன சொன்னனோ அதே மாதிரி தான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் 10 to 15 டைம்ஸ் நீங்கள் வந்து என்சிஆர்டியை திருப்பி படித்து எம்சிக்யூ சால்வ் பண்ணி பாருங்கள். ஈச் சாப்டர் இருக்கும். தென் ஃபார் த ஃபிசிக்ஸ், நீங்கள் என்சிஆர்டி புக் சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு லைன் பை லைன் படிக்கலாம். ஆர்எல்ஸ் ரெஃபரன்ஸ் புக் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸுக்கு நிறையா கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப். செகண்ட் டிப் என்னன்னா, ஸ்டடி கான்செப்ட், டோன்ட் மெமரைஸ் பண்றதை விட்டுட்டு கான்செப்டை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத வந்துட்டு பாருங்க. நீங்க லெக்சர் பார்த்தாலும் சரி, நீங்க ஓனா படிச்சாலும் சரி, டீச்சர்ஸ் கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டு அந்த கான்செப்டை வந்து எப்படி கிராப் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து பாருங்க. இதுக்கும் 50 to 100 MCQ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு சாப்டர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு MCQ ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்க மார்க்ஸை பூஸ்ட் பண்ணும். ஃபோர்த் டிப், ஷார்ட் நோட்ஸ் எடுக்க பழகுங்க. ஃபார் த ஃபிசிக்ஸ் ஃபார்முலாவெல்லாம் ஒரு ஷீட்ல எழுதி வைங்க சாப்டர் வைஸ். கெமிஸ்ட்ரிக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஷீட்ல வந்து எழுதி வைக்கலாம். ஃபார் த பயாலஜி டயக்ராம்ஸ் எல்லாம் ஒரு நோட்ல வந்துட்டு ட்ரா பண்ணி பாருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் வந்து 5th டிப் தான், மிஸ்டேக் புக். நீங்கள் என்ன ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கும் போதும் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கும் போதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் புக்கில் அதை வந்து எழுதி வைங்க. எழுதி வச்சு டெய்லி மார்னிங் அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை தான் நிறைய நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. 6th, ரிவிஷன் இஸ் மஸ்ட். ரிவிஷன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்கள் நீட் ஸ்கோர் வந்து எவ்வளோ ஹை மார்க்ஸ் நீங்கள் எடுக்க போறீங்க அப்படிங்கிறதுல வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ படித்தாலும் ரிவிஷன் பண்ணதை மட்டும் விட்டுறாதீங்க. தெர் இஸ் அ ரூல் கால்ட் 137 அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஒரு கான்செப்டை படிக்கிறீங்க அப்படின்னா அதை 3rd டே ரிவைஸ் பண்ணுங்கள். தென் 7th டே ரிவைஸ் பண்ணுங்கள். தென் அதே மாதிரி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து ரிவிஷன் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு மறக்காம. 7th ஸ்டெப் இஸ் மார்க் எவ்ரிடே. மார்க் டெஸ்ட் வந்துட்டு நீங்கள் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களோட ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரிப்பரேஷனில் வந்துட்டு வீக்லி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருங்க. தென் அது அப்படியே கிராஜுவலாக வந்துட்டு வீக்லி 2, வீக்லி 3 மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தென் 8th டிப், ஃபோக்கஸ் ஆன் வீக் சாப்டர்ஸ். எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாப்டர்ஸை திருப்பி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீக்லி ஒரு 1 டே எடுத்து அந்த வீக் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு முடிக்க பாருங்கள். ஒரு எக்ஸ்ட்ரா டிப் என்ன அப்படின்னா, ஒரு ஷீட் 3 ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இருக்கிற எல்லா சாப்டர்ஸும் எழுதி ஒரு டேப்லெட் காலம் போட்டு வச்சுக்கோங்க. டேப்லெட் காலம்ல எதெல்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எதெல்லாம் உங்களோட ஸ்ட்ராங், எதெல்லாம் மிடில் இருக்கீங்க, ரொம்ப நிறைய MCQ போட்டு பார்த்தா இந்த சாப்டர்ல நான் ஸ்ட்ராங் ஆயிடுவேன் அப்படின்னு இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு டேப்லெட் காலம் போட்டு டிக் பண்ணிட்டே வாங்க. ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். டிப் நம்பர் 9, PYQ. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகுங்க. இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட மார்க் பேப்பர் மாதிரியும் வந்துட்டு வீக்லி மார்க் டெஸ்ட் எழுதுறீங்களா, அதில் நீங்கள் ஒரு பேப்பர் கூட நீங்கள் வந்து எடுத்து வீக் ஆகுமா 5 PYQ கொஷின் பேப்பரை முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அதை சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு PYQ போட சொல்லலை. எந்தெந்த கான்செப்ட் அதிகமாக கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீட் எக்ஸாமில் எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு PYQ வந்து சால்வ் பண்ண சொல்கிறது. ஸோ கொஸ்டின்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் கான்செப்ட், எந்த கான்செப்ட் அங்கே கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர், ஒரு சாப்டரில் எந்த பார்ட் ஆஃப் த சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கறதுக்காக அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டே ஹெல்தி. நீங்கள் வந்து எவ்வளோதான் படித்தாலும் எவ்வளோதான் ரிவைஸ் பண்ணாலும் நீங்கள் ஹெல்த்தியாக இல்லைன்னா உங்களால் அடுத்தடுத்து படிக்க முடியாது. அண்ட் ஸ்டே கன்சிஸ்டன்ட். டெய்லி 10 hours, டெய்லி 12 hours நீங்கள் படிக்க வேணாம். டெய்லி 2 hours படித்தாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. நீங்கள் இப்போ இருந்து உங்களுக்கு 1 year டைம் இருக்குது நெக்ஸ்ட் நீட் எக்ஸாம் வரதுக்கு. ஸோ
ஸோ அப்போ வரைக்கும் நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏதாவது ஒன் டே வந்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. பட் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. அந்த கோல்டன் ரூல் வந்து என்னதுன்னா, லேர்ன், மேக் நோட்ஸ், practice MCQ, analyze, revise and repeat. 6 golden rules. இதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட மார்க்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய நீட் டிப்ஸ் வந்துட்டு நான் கொடுப்பேன்.